நிஜமா என்னால நம்பவே முடியல. பசங்கன்னா அப்படிதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவங்கள எப்பவும் அப்படிதான், யாரையும் மாத்த முடியாது. அப்படியா? ஸ்டாப் வர போகுது. இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு கேட்க ஆர்வமா இருக்கேன். சாரி ஜனா, என்ன மன்னிச்சிடு. நான் வேணும்னு அப்படி பண்ணல. என் பால் எங்க போச்சு? யாராவது என் பால பாத்தீங்களா? இங்கதான் இருந்தது. இல்ல லூனா, ஏன் கிட்ட இருக்க? வேணுமா? வந்து வாங்கிக்கோ. தேங்க்ஸ் நோ லை. ப்ராப்ளம். பறந்து போச்சு. இதோ எங்க லூனா? போதும், நிறுத்துறீங்களா? இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. போதும், நிறுத்துங்க. இங்க போற டிமி, என்கிட்ட பாஸ் பண்ணு. இந்த குலக்கத்திருக்க இத புடி பாப்போம். என்ன அப்படியே நிக்கிற? பால் வேண்டாமா? என்கிட்ட கூட ஃபேட். என்ன என்கிட்ட வாங்கிக்க வரலையா? ஏன் இப்படி பண்றீங்க? பாலை வைக்கிட்ட கொடுங்க. அச்சச்சோ, ஃப்ரெண்டுக்கு பாசம் பொங்கிட்டு வருது. குள்ள கத்திரிக்காக்கு உதவுறதுக்கு புடலங்க வருது. லைன் ஒன்னு ஆன் பண்றேன். ஒழுங்கா பாலை வைக்கிட்ட கொடுத்துரு. எனக்கு உதவி வேணாம்ப்பா, நான் பெரியவதான், நானே பாத்துக்கிறேன். கேட்டிங்களா? இவ பெரியவளாயிட்டாளாம், அதனால அவளையே பாத்துக்க போறாளாம். ஹேய் குள்ள கத்திரிக்கா, பாலை வாங்கிக்கோ. ஹே, அங்க பாரு, யூஃபோ. எங்க எங்க? என்ன இப்படியே வந்து போற? ஐயோ பாவம். ஹேய், இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. பாத்தியா, நான் தான் சொன்னல, நான் என்ன பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்கிட்ட. நீ என்ன கிண்டல் பண்ணிருக்க கூடாது குள்ள கத்திரிக்கா. இதுக்கு நீ வருத்தப்பட போற. Come on, Amy, pass. இந்த கண்ட்ரோல கவனி. முடியல. நாங்க வந்துட்டோம். எப்படி கைஸ் போகுது? மேஜிக் டீம் ரொம்ப பந்தா காட்டுறாங்க. டடா. ஹோய். இத பாருங்க. எப்படி கலக்கலா இருக்கா? ரொம்ப ஓவரா பண்றான். என்ன गाइस, டென்ஷன் ஆகுறீங்க போல இருக்கு. இந்த கேசடி உன்னோட திறமையை காட்டு. ஹெடர் பண்ணி காட்டு. ஓகே, நான் பண்றேன். வாவ், சூப்பர் சூப்பரா இருக்கு. சூப்பர். ரொம்ப அற்புதமா பண்ற கேசடி, கலக்குற. ஜெட்டஸ்ல அவளை விட நான் 10 மடங்கு சூப்பரா பண்ணுவேன். நானும் தான். அப்படியா? அப்ப எங்க காட்டுங்க பார்க்கலாம். சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ண போறேன், எல்லாரும் வந்து நில்லுங்க. ஆல் ரைட் மேஜிக், நாளைக்கு போட்டிக்கான சேலஞ்சை யார் சொல்ல போறாங்க? நான் தான். இப்போ என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. தலையால அடிச்சுதான் எந்த ஒரு கோலையும் போடணும். காலால அடிச்சு கோல் போட்டா அது கணக்கு இல்ல. தி டீம், நீங்க சேலஞ்ச் ஏத்துக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். நம்மளால முடியும். சேலஞ்ச் நாங்க ஏத்துக்கிறோம். வெரி குட். மேஜிக்கோட சேலஞ்ச் ஆபீஷியல் ஆயாச்சு. ஹே லூனா, நீ தலையால அடிச்சு ஸ்கோர் பண்ணனும்னா உனக்கு ஸ்டூல் தேவைப்படும் போல இருக்கே. அப்படி இல்லனா மேஜிக் டீம் முட்டிக்கால் போட்டு விளையாடணும். ஆமா. எங்க யார்கிட்டயும் கேட்காம நீ பாட்டுக்கு எப்படி சேலஞ்ச சொன்ன கேசடி? என்ன இதுல என்ன பிரச்சனை? என்ன விட நீ சூப்பரா ஹெட் ஆஃப் பண்ணுவேன்னு சொன்னேல்ல. நிச்சயமா நீங்க இதுக்கெல்லாம் சந்தோஷப்படணும். அதெல்லாம் சரிதான். இப்போ நம்ம எல்லாரும் பாலை பாஸ் பண்ணி ஆடணும். அதுதான் நம்மளால முடியாதே. இப்போ நம்ம ஒரு டீம் கேம் விளையாடி ஆகணும். போர் அடிக்கும். டீமா சேர்ந்து விளையாடும் போது நம்ம சிறப்பா செயல்பட மாட்டோமே. அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. இந்த சேலஞ்ச் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆமா, கரெக்டா தான் சொன்னேன். அதே நேரத்துல இது சிறப்பாவும் இருக்கலாம். கரெக்டா சொன்னேன். ஆனா இத நினைச்சு கவலைப்படாதீங்க. ஹெட்டர்ஸ் உங்க ஸ்ட்ராங் பாயிண்ட் இல்லன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணனும். லூனா ஈனஸ் டிஃபென்ஸ் பக்கம் இருங்க. சாமி கிரெக் ஃப்ரண்ட்ல இருங்க. 2-on-2 விளையாட போறோம். அப்புறம் பாதி ஃபீல்ட் மட்டும் தான் விளையாட போறோம். ஜோயே கோல்ல இருப்பான். பாலை நான் உங்களுக்கு சென்டர் பண்றேன். ஜோயி, லூனா, ஈனஸ், கிரெக், சாமி ஹெட்டரால ஸ்கோர் பண்ணாம நீங்க தடுக்கணும். சோ வானத்தை பார்த்து விளையாடுங்க. ஓகே டாக், புரிஞ்சது. ஆல் ரைட், ஓகே, எல்லாரும் ரெடியா இருங்க. பொசிஷனுக்கு போங்க. ஜோயே ரெடியா இரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் பாத்துக்கிறேன். நீ கொல்ல, நான் பிடிக்கிறேன் பாரு. கிரேக் இப்ப நீ மட்டும் தான் இருக்க. ஜாய் பத்ரம். நீ இன்னும் கொஞ்சம் ஹைட்டா குதிக்கணும் லூனா. நல்லா காய்கறி சாப்பிடு, அப்பதான் உயரமா வளருவேன். இவனுக்கு எப்பவும் கிண்டல் தான். மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ஆல்ரெடி
ஏன் நல்லா ஏய் லூனா வேணும்னா ஒரு ஸ்டூல் கொடுக்கணுமா? ஸ்டூல் பதிலினா ஏணி கூட கொடுக்குறோம். சும்மா இருக்கீங்களா? ஏன் வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க? தயாரா இருங்க, பால பாருங்க. இந்த பாலை நான் கண்டிப்பா அடிச்சிடுவேன். பிரமாதம். திரும்ப விட்டுட்டனே. சூப்பர் டிஃபென்ஸ் இனஸ். பரவாயில்ல, நல்லா தான் பண்றீங்க. நல்ல முயற்சி. ஹே லூனா, இது வரைக்கும் நீ பால தொடவே இல்ல. பேசாம நீ பொய் கால பொறுத்துக்கிட்டு விளையாடலாமே. நீங்க எல்லாரும் சும்மா இருக்க மாட்டீங்க? உனக்கு ஒண்ணும் ஆகலல? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல சரி அது சரி, இப்போ கொஞ்சம் மாத்திக்கலாமா? லூனா சாமி டிஃபென்ஸ்ல இருங்க, கிரெகோ இனஸும் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. ஈனஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல போறீங்க, என்னையும் போட மாட்டேங்கிறீங்க. டீமுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்பதான் நாளைக்கு நம்ம ஜெயிக்க முடியும். சரி, அதுக்கு நானே ஃப்ரண்ட்ல இருக்கலாம்ல. ஓ, அது வந்து அப்படி இல்ல, இருந்தாலும் ஆமா கரெக்ட். அவ முயற்சி பண்ணட்டுமே. ஆனா இது பெஸ்ட் ஐடியான்னு எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன் சுத்தி வலிக்கிற? உண்மையை சொல்ல வேண்டியதானே. ஹெடர் பண்ண நான் பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லு. அதான் நீயே சொல்லிட்டி, அப்புறம் நான் ஏன் சொல்லணும்? நிறுத்துங்க. அதுதான் நானும் சொல்றேன். இத பாருங்க, உண்மையை நான் சொல்லு. சொல்றத கேளுங்க. லூனா இனஸ் ஃப்ரண்ட்ல இருக்கட்டும், சாம் கிரெக் டிஃபென்ஸ்ல இருங்க. இப்ப பாருங்க என் திறமைய. வாய்ப்பே கிடையாது. இப்பவும் முடியாது. லூனா கீரையை சாப்பிடுமா? இப்ப இந்த பாலை நான் விட மாட்டேன், அடிச்சே தீருவேன். என்னால நம்ப ஏய் லூனா, முடியல. இதெல்லாம் உனக்கு ஒத்து வராதுன்னு ஒத்துக்கோ. ஆமா, ஒத்துக்கோ. ஒழுங்கா வீட்ல உட்கார்ந்து படிக்கிற வேலைய பாரு. இப்படி முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரி, இத நிறுத்திடலாம். வேற டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம். லூனா அவங்கள கண்டுக்காத. லூனாவோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவ ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஆமா, அவ குள்ளமா இருக்கல, போட்டோல தலதான் தெரியும். அவங்க பேச்செல்லாம் காதுல வாங்கிக்காத. வேணும்னே உன்னை கோவப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆமா லூனா, விட்டுரு அவங்கள கண்டுக்காத. எனக்கு புரியுது, ஆனா அவங்க என்ன பார்த்துல சிரிக்கிறாங்க. சரி விட்டுருன்னு சொல்றேன்ல. இப்போ இந்த குட்டி ட்ரைனிங் செஷன்ல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஹெடர்ல சிறந்தவன் கிரெக் தான். ஒரு நிமிஷம், எனக்கு அஃபென்ஸ்க்கு நிறைய டைம் கொடுக்கல. என்னால ஹெடர் மூலமா ஸ்கோர் பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைப்படுது, அவ்வளவுதான். ஓ கம் ஆன் லூனா, உன்னால பால கூட தொட முடியல. அப்ப என்ன வேஸ்ட்னு சொல்ல வரியா? வாவ், கொசுக்கு கோவம் வந்து எல்லாரையும் கடிக்குதுப்பா. அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் லூனா. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, விடுங்க. நான் இந்த இடத்தை விட்டு போறேன். ஹே காய்ஸ், வாங்க நம்மள போலாம். அவளை கிண்டல் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். லூனா நில்லு, ஒரு நிமிஷம் நிக்கிறியா? என்ன தனியா விடுங்க. எல்லாரும் டாக்ஸ் சொல்றத ஒத்துக்கிட்டீங்க. நான் ஆபீஸ்ல விளையாடுறது யாருக்கும் பிடிக்கல. நான் போறேன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டேக் அத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். நம்ம வின் பண்றதுக்கான டாக்டிக்ஸ் சொல்றான், அவ்வளவுதான். ஓ, நான் நம்ப மாட்டேன். அதுவும் இல்லாம அதுல சொல்றது உனக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ஏன்னா நீ உயரமாவும் இருக்க, அழகாவும் இருக்க. நான் குள்ளமா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன். என்ன? அது உண்மை இல்ல. நீ அந்த மாதிரி கிடையாது. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியே தோணுது. கமான், நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல லூனா. நான் என்னைக்காவது உன்கிட்ட போய் சொல்லிருக்கேனா? இல்ல. அப்பனா வா போய் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. என்ன தனியா விடு இனஸ். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன். லூனா சொல்றத கேளு. நம்ம டீமை பத்தி நினைச்சு பாரு. ஏய், இதோ இனஸ் வந்துட்டா. லூனாவையும் கூப்பிட்டு வரா. கிரேட், டீம் மொத்தம் வந்துட்டோம்ல. சரி எல்லாரும் கவனிங்க, நாம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். லூனா இனஸ் டிஃபென்ஸ்ல இருப்பாங்க, சாமி கிரெக் அஃபென்ஸ்ல இருப்பாங்க. அடடா, திரும்ப வந்துட்டாங்களே. அவன மிடில்ல பாஸ் பண்ண விடாத லூனா. பால நீ வாங்கு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் லூனா. உனக்கு தலகணும் அதிகம் தான். அவன் தலை சின்னதா தானே இருக்கு. அப்படி இருந்தா அவளால எடர் பண்ணிருக்க முடியும்ல. என்ன உங்களுக்கு எல்லாம் ஜோக் அடிக்குதா நினைப்பா? பாத்துங்க, குள்ள லூனாவோட உயரமான ஃப்ரெண்ட் எனக்கு பாடம் கத்து கொடுக்க வந்திருக்கா. என்ன காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாமி மிடில்ல. ஓகே, இந்த புடி. பிரமாதம் ஜோயே. லூனா, நீ டிஃபென்ஸ்ல ரொம்ப கவனம் செலுத்தி விளையாடணும், புரிஞ்சதா? என்ன லூனா, இன்னைக்கு காய்கறி சாப்பிடல போல இருக்கு. டாக், நான் அது பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கிறேன். இரு லூனா, இப்படி எங்களை பாதியில விட்டுட்டு போகாத. ஆமா, எங்களுக்கு நீ வேணும் லூனா. சாரி गाइस, என்னால முடியாது. என்ன இது நியாயம்? அவ பாட்டுக்கு போறா. ஆரம்பத்துல இருந்து அந்த டார்க் சைடு லூனாவை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் போறா. அவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அவங்க பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இவ போலாமா? ஆனா பெருசா எடுத்துக்கிட்டு போயிட்டாளே. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் அவளை குள்ளமா இருக்கும்னு நினைக்கிறோமா, அதனாலதான் அவளை முன்னாடி ஆட விட மாட்டோங்கிறோமா. அப்படின்னு அவளே சொன்னாளா? அப்படின்னா நாளைக்கு நாம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். பண்ணியே ஆகணும், இல்லனா கேம்ல நம்ம தோத்துருவோம். நாளைக்கு கேம் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அஃபென்ஸ்ல அவளை விளையாட விடலையேன்றதுக்காக அவ ரொம்ப கோவப்படுவான்னு நினைக்கிறேன். லூனாவா? அவையே டென்ஷன் ஆகணும்.
அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதே. அவ குள்ளங்கிறதுனால அவளை அஃபென்ஸ்ல விளையாட விட மாட்டேங்கிறோன்னு அவன் நினைக்கிறா. ரொம்ப அப்செட் ஆயிட்டா. பிராக்டிஸ் முடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. அப்படியா? ஓ பாவம். அப்படின்னா நீங்க அவளை அஃபென்ஸ்ல ஆட விடலாமே. விடலாம், ஆனா ஹெட்டர்ஸ் மூலமா ஸ்கோர் பண்ற கோல்ஸ் தான் கணக்கு. லூனாவுக்கு அது வர மாட்டேங்குதே. ஏன் அவ குள்ளங்கிறதுனாலயா? ஆக்சுவலி லூனா குள்ளமா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. தான் குள்ளமா இருக்கும்னு அவளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். டாக் சைட்ஸ் தான் அவளை ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அவளோட இடத்துல நான் இருந்தா அவங்க சொல்றதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். உனக்கு ஞாபகம் மறதி அதிகம் சாமி. ஞாபகம் இருக்கா, நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சப்ப நீ ரொம்ப சின்னவனா இருந்த. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பூச்சின்னு சொன்னாங்க. உனக்கு கோவம் வந்துடுச்சு. பூச்சியா? ஆமா உண்மைதான். ஆனா அம்மா அப்ப நான் சின்ன பையன். உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு மசில்ஸ் வந்துருச்சு. இப்பெல்லாம் யாரும் எனக்கு கிண்டல் பண்றதே இல்ல. ஆமாமா, ரொம்ப மசில் வந்துருச்சு. உன்னால மசில்ஸை மட்டும் தான் வளர்க்க முடிஞ்சது சாமி. ஆனா எல்லா விஷயத்திலயும் அப்படி நடக்காது. கரெக்டா சொன்னீங்க. உதாரணத்துக்கு இப்ப லூனாவால உடனே உயரமாக முடியாது. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். மொத்தத்துல லூனா எப்படி இருக்காளோ அப்படியே அவ தன்னை ஏத்துக்கணும். ஏன்னா அப்பதான் யார் நம்மளை பத்தி என்ன சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்காம வாழ முடியும். அதுக்கு முதல்ல அவளுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கணும். கரெக்ட், ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. இன்னைக்கு கேம்ல தி டீம் மேஜிக்ஸை எதிர்த்து விளையாட போறாங்க. கேம் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வந்தாச்சா? கேம் ஆரம்பிக்க போகுது. ஆனா இன்னும் லூனாவை காணோம். அதுவும் அவன் வந்துட்டா. ஒரு வழியா வந்துட்டா. என்ன லூனா, இன்னைக்கு நிறைய காய்கறி சாப்பிட்டியா? நீ நல்லா இருக்கியா லூனா? ஏதோ இருக்கு. காய்கறி சாப்பிட்டாதான் உயரமாக முடியும். சரி, பிளான் பண்ண மாதிரி 2 பேரும் டிஃபென்ஸ்ல இருக்கணும். ஈனஸ் மேஜிக் செட்டர்ல ஸ்கோர் பண்ணாம நீ பாத்துக்கணும். நோ ப்ராப்ளம், என்னால அவங்கள தடுக்க முடியும். மேஜிக் ஸ்டீம் மிடில்ல பாஸ் பண்ணாம லூனா தான் அவங்கள பாத்துக்கணும். உனதான் நம்பி இருக்கோம் லூனா. நீ எவ்வளவு முக்கியமானவங்கிறத மறந்துடாத. எல்லாருக்கும் நீ இந்த டீம்ல இருக்கணும்னு ஆசை இருக்கு. புரிஞ்சுதா? சாமி, கிரெக் நீங்க அஃபென்ஸ்ல இருங்க. ஈனஸ் உனக்கு ஓப்பனிங் கிடைச்சா நீ வந்து விளையாடலாம். அது ஓகே. லூனா நீ டிஃபென்ஸ்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரியுது. ஆல்ரைட். ப்ரொமெனேட் உடைய நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் சைடு இந்த பார்டர் தான் நமக்கு ஃபீல்ட். ஃபாரம் உடைய பிரிட்ஜ் ஃபீல்டோட கணக்குல வராது. ஜோயுடைய கோல் லேபரண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அதாவது ப்ரொமெனேட் உடைய நார்த் சைடுல. மேஜிக் உடைய கோல் ஸ்டேர்ஸ்க்கு மேல. அது ப்ரொமெனேட் உடைய சவுத்ல இருக்கு. என்ன ரெடியா? சாமி வால்டர் த்ரோ பண்ண போறேன். எப்படி அவளை தோக்கடிக்கலாம்னு பாருங்க மேஜிக். அதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. ஆரம்பிக்கலாம். நான் பிடிச்சிட்டேன். கேசடி பாஸ் பண்ணு. உன் கனவுல பாஸ் பண்றேன். என்ன முதல் கோல் நான் தான் போடுவேன். அதுவும் கற்பனையா இருக்கலாம். Oh no. சூப்பரா விளையாடுற லூனா. பாலுங்க. கேசடி நீ அந்த மாதிரி பண்ண? நான் தான் அங்க இருந்தேன்ல. டீம்ல நீ மட்டும் தான் இருக்கியா? ஓகே, நீ டிஃபென்ஸ்ல இரு. நான் முன்னாடி போய் விளையாட போறேன். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாவம் நம்ம குலக்கத்திரிக்கா. அவ குள்ளமா இருக்கிறதுனால ஹெட்டர் மூலமா அவளால ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டாங்க. அவளுக்கு இது பேரதிர்ச்சி தான் இல்ல? ஆமா ஆமா. குள்ளமா இருந்தா திறமை இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இனிமேல் பாருங்க. சீக்கிரம் போ சாமி, சென்டர் பண்ணு. ஈனஸ்க்கு பாஸ் பண்ணு. பாத்து. நான் பாத்துக்கிறேன். நான் அடிக்கிறேன். நோ. பரிசுக்கு நன்றி. எதுக்காக லூனா இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருங்க. நீ இந்த மாதிரி பரிசு கூட லூனா. நான் பிடிச்சிட்டேன். இந்த பக்கம் வாங்க கைஸ், டிஃபென்ஸ்க்கு வாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சரி. கேசடி அப்படியே வா. நாம 2 பேரும் அவன் ஒருத்தன். கோல் போட்டுறலாம். ஜோயே எங்க போற? கோலை விட்டு போகாத. பாஸ் பண்ணு கேசடி, பாஸ் பண்ணு. முடியாது. முதல் கோலை நான் தனியாவே போட்டுக்கிறேன். ஓ நோ. மேஜிக்ஸ் ஒரு கோல் போட்டுட்டாங்க. யாரோட உதவியும் இல்லாம நானே தனியா கோல் போட்டுட்டேன். நான் பெரிய ஆளு. லூனா நீ ஏன் டிஃபென்ஸ்ல நிக்க மாட்டேங்கற? உன்னால பாலையும் விட்டுட்டோம், கடைசில ஒரு கோலும் கொடுத்துட்டோம். ஆமாமா, எனக்கு தெரியும். அதுக்கு உலகமே அழிஞ்சிருமா என்ன? நீ ஒரு பால் கூட மிஸ் பண்ணது இல்லையா சாமி? ஓகே, தி டீம் மறுபடியும் ஆரம்பிங்க. கிரெக் போய் அசத்து. நீ இங்கே இரு, நான் போறேன். ஆனா இது நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிட்டே தான் இருப்ப. கேசடி அவனை தடு. கிரெக் நம்ம பிராக்டீஸ் பண்ண மாதிரி பண்ணு. இத நான் பாத்துக்கிறேன். ஹேய், என்ன இது? ஹேய், நான் எப்படி கோல் போட்டேன்னு பாத்தீங்களா எல்லாரும்? ஃபவுல், ஃப்ரீ கிக் ஃபார் மேஜிக். இந்த கோல் கணக்கு கிடையாது. என்ன? ஃபினோவோட முதுக பிடிச்சுதான் நீ கோல் போட்ட. அதனால நான் ஃபவுல் கொடுத்தேன். என்ன குள்ள கத்திரிக்கா, உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் ஆடினா ஃபால் தான் கொடுப்பாங்க. டாக் சைடு கோவத்தை கலப்புறாங்க. நீ எல்லா இடத்துலயும் நிக்கிற லூனா. எங்க இருக்கணும் நீயே ஒரு முடிவுக்கு வா. गाइस ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் கிட்ட போங்க சீக்கிரம்.
வாங்க போலாம். இப்ப பாரு நான் தான் கோல் போடுவேன். சான்ஸ் இல்ல, நான் தான் போடுவேன். கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பிடிச்சுக்கோங்க. என்ன மறந்துட்டீங்க? ஜோய் அங்க பாரு. அச்சச்சோ. மேஜிக்ஸ் இன்னொரு கோல் போட்டுட்டாங்க. நீங்க எல்லாரும் இப்ப பாத்து பாத்துக்கோங்க, நான் தான் இங்க பெஸ்ட்ங்கறத. சரி சரி. ஈனஸ் அவனை தடுத்து நிறுத்து. அது கனவுல கூட நடக்காது. நாம ரெண்டு பேரும் ஒரே லீக்ல கூட விளையாடல. இப்ப பாரு. பாஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? இத நான் வரேன். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓ நோ. மேஜிக்ஸ் இன்னொரு கோல் போட்டுட்டாங்க. 3 பாயிண்ட்ஸ். என்னால இத நம்பவே முடியல. ஆஃப் டைம். ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா கோல் போட்டுட்டு போலலூனா, அதுவும் செல்ஃப் கோல். உன்ன மாதிரி ஆடவே முடியாது, கலக்கறப்போ. அவங்க ரொம்ப வெறுப்பேத்துறாங்க. இவங்களெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கோலை நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் ஒரு செல்ஃப் கோல். நான் ஒண்ணு வேணும்னே பண்ணல. ஒத்துக்கிறோம். ஆனா முதல் 2 கோல் விட்டதுக்கு காரணம் நீ டிஃபென்ஸ்ல நிக்காம போனதுதான். இப்படியே போச்சுன்னா 3-0ன்னு இருக்காது. கூடிய சீக்கிரமே 10-0ன்னு ஆயிடும். உங்க யாருக்குமே நான் டீம்ல இருக்கிறது பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது. மறக்காம உண்மையை சொல்லுங்க. லூனா அழாத. என்ன விட்டு போ. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான் எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? நான் குள்ளமா இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தோணுது. தலையில அடிச்சா ஸ்கோர் பண்ண முடியாதுன்றீங்க. இந்த டீம்ல எனக்கு நீ இடமே இல்ல. ஏன்னா நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன். அப்படி கிடையாது லூனா. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்செட்டா இருக்காங்க. நீ குள்ளமா இருக்கங்கிறதுக்காக கிடையாது, நீ தனியா விளையாடுறங்கிறதுக்காக. ஆமா, நீ மேஜிக்ஸ் மாதிரி விளையாடுற. சரியா சொன்ன. நம்ம டீம் எதுல சிறந்ததுன்னு நீ மறந்துட்டியா லூனா? டீமா விளையாடுறதுல. நீ எதுல சிறந்தவ சொல்லு? டிஃபென்ஸ் விளையாடுறதுலயும் ஆஃபென்ஸ் லான்ச் பண்றதுலயும். எனக்கு உதவி தேவை. நான் ஒவ்வொரு தடவை கோலை தடுக்கறேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நீ தான் காரணம். மத்த டீமை நெருங்க விடாம பண்ற, அவ்வளவுதான். அதனால யாராலையும் நம்மள ஜெயிக்க முடியாது. உண்மையாவா? நிஜமா உனக்கு அப்படி தோணுதா? நான் அப்படிதான் நினைக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? நான் இப்போ ஒன்னு சொல்லவா லூனா? இங்க இருக்கிற மொத்த டீம்ல நீ தான் நல்ல டிஃபெண்டர். அதனாலதான் நாங்க எல்லாருமே நீ உன் பொசிஷன்ல விளையாடணும்னு ஆசைப்படுறோம். நடந்த எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி गाइस. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் ஹெடர் மூலமா ஸ்கோர் பண்ண ஆசைப்பட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சுயநலமா இருந்துட்டேன். எல்லாரையும் ஏமாத்திட்டேன். கரெக்ட். ஆனா பரவாயில்ல, கேம் என்ன முடியலையே. ஆமா லூனா, கவலைப்படாத. சரி ஓகே, இனிமேல் நான் புலம்பவே மாட்டேன். நம்ம இந்த கேம்ல ஜெயிக்கிறோம். அப்படி சொல்லு. கம் ஆன், வாங்க ஜெயிக்கலாம். அவங்கள தம்சம் பண்ணலாம் வாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போகுது. கேம் ஆன். எனக்கு தெரிஞ்சு லூனா எறும்புகளோட ஃபுட்பால் விளையாண்டதான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஹேய், கரெக்ட்டா சொன்ன. அதுவும் இல்லாம குள்ளமா இருக்கல, போட்டோல ஆளே தெரிய மாட்டா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளை கிடையாதா? உங்க எல்லாரும் விடவும் நான் தான் ரொம்ப குள்ளமானவ. ஆனா இருந்தாலும் சொல்றேன், நான் தான் கோல் கீப்பர். நான் இல்லனா டோர்னமெண்ட்ல நீங்க தான் மோசமான டீமா இருப்பீங்க. அதனால பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஆல் ரைட், விளையாடுங்க. ஹே லூனா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஓ, ரொம்ப ரொம்ப நன்றி கிரீனா. தேங்க்ஸ், நீ ஜெயிப்ப. நானும் இருக்கேன். நீ நிச்சயமா ஜெயிப்ப. நான் சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் பண்றியா? ஏய், நான் உன்ன சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் குள்ள கத்திரிக்காய் டீம் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் ரைட், விளையாடுங்க. போலுனா அசத்து. குள்ள கத்திரிக்காய் நீ எல்லாரும் விட குள்ளமா இருக்க. யாரை விட குள்ளமா இருக்கா? நீ ஏதோ கொள்ள கத்திரிக்கான்னு சொன்ன மாதிரி இருந்தது ஸ்லை. மறுபடியும் அதை சொல்லு பாப்போம். இல்ல, அது வந்து சாமி. ஸ்லை, உனக்கு என்னாச்சு? திடீர்னு நாக்கு தள்ளுதோ? இல்ல, அது என்னன்னா, வாங்க இப்ப எல்லாரும் கேம் பார்க்கலாம். சீனா பரம் பாரு. பால் என்கிட்ட கொடுத்துடு. வால்டர், அங்க பாத்தியா? கசடி, இந்தா. பரவாயில்ல, நான் பிடிச்சுக்கிறேன். பேலன்ஸ் பண்ணிட்டியா? அவ எப்படி? கலக்கலா பாஸ் பண்ண லூனா. இந்த எடுத்துக்கோ இனஸ். நான் பாத்துக்கிறேன். வரட்டா? அப்படிதான். உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். சரி வாங்க சேர்ந்து விளையாடலாம். ரொம்ப ஹைட்டா போகுது. யா, இதுக்கு பேரு தான் கோல். இந்த டீம் ஒரு கோல் போட்டுட்டாங்க. பாயிண்ட்ஸ் 1-3. அவங்க கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிடி. இந்தாங்க गाइस, படிங்க. சூப்பர் லூனா, ரொம்ப தேங்க்ஸ். கம் ஆன் கிரேக், கோல் போடணும். அவங்கள விட கூடாது. ஏமி, இந்த முறை மிஸ் பண்ணிடாத. இந்த தடவை நான் விட மாட்டேன். மிஸ் பண்ணிட்டேன். என்னமா சொன்ன? டீமுக்கு இன்னொரு கோல். மேஜிக் 3, டீம் 2. கம் ஆன் गाइस, நாம அவங்கள ஜெயிக்க விட கூடாது. லெட்ஸ் கோ. கரெக்ட்டா சொன்ன வால்டர். பால் பாஸ் பண்ணு. இல்ல, என்கிட்ட பாஸ் பண்ணு. என்கிட்ட பாஸ் பண்ணு. இல்ல, எனக்கு பாஸ் பண்ணு. அதெல்லாம் முடியாது. நானே இத பாத்துக்கறேன். ஏன்னா நான் தான் பெஸ்ட். எஸ், சூப்பரா ஆடுற லூனா. அமேசிங். அச்சச்சோ, நம்ம தோத்து தான் போறோம். எல்லாம் உன் தப்பு தான் வால்டர். ஏய், என்னப்பா என்ன மட்டும் தனியா விட்டுட்டீங்க?
கோல் போடு கிரேக். தேங்க்ஸ் நட பாஸ். தடு. நான் என்ன பண்ண முடியும்? ஏய் சூப்பர் நல்லா கைடுறீங்க. ரெண்டு டீமும் 3 கோல் போட்டுருக்காங்க. நம்பவே முடியல. அவன் மறுபடியும் பால புடுங்கிட்டான். மறுபடியும் தேங்க்ஸ் லூனா. ஹே என்னப்பா இப்படி ஏமாத்துறீங்க? ஃபவுல். நான் ஒண்ணும் பண்ணல. ஃப்ரீ கிக். கம் ஆன் गाइस ரெடியா இருங்க. ஃபைனல் விசிலுக்கு முன்னாடி இது கடைசி ப்ளே. நம்ம ஸ்கோர் பண்ண இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். சாமிக்கு தான் ஃப்ரீ கிக். இது சொல்ல ஜாக்கிரதை. என்ன இது? ரொம்ப நன்றி. என்னப்பா இது லூனாவை தனியா விட்டுட்டீங்க? அவன் ஃப்ரெண்டா? என்னால நம்ப முடியல. ஃபைனல் ஸ்கோர் தி டீம் 4 மேஜிக் 3. டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஏய் கிளகிட்டீங்க சூப்பர். சூப்பரா கலக்குற லூனா. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. எனக்கு விடுங்க. ஆமா நீ அசத்திட்ட லூனா. திடீர்னு நீங்க எங்க இருந்து அப்படி யோசிச்சீங்க? அது லூனாவோட ஐடியா. ஒத்துக்கோங்க, நான் இல்லைன்னா இந்த டீமே இல்ல. ஹே எதுக்கும் எச்சரிக்கையா இரு லூனா. ஹெட்டர்ல கோல் போட்டா நல்லதா இருக்கும், ஆனா தலை வீங்கிடும். பாக்குறதுக்கு பெருசா இருக்கும். சரி இப்போ நீ சொன்னதுக்கு சிரிக்கணுமா? சரிங்கப்பா, நல்லா தானே இருக்கு. இல்ல நல்லா இல்ல.